இப்ப படமே ரிவ்யூவால தான் ஓடல அப்படின்றது சொல்றாங்க. எந்த படத்தை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும். படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால தான் படம் ஓடல, சோ யார் ரிவ்யூ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க. இல்ல, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வேணும்னே கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணி அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது அது எப்படி ரிவ்யூக்குள்ள வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்றது இல்ல. இப்ப தியேட்டர்ஸ்ல படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். சோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்றோன்றது பப்ளிக் தான். அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏத்துட்டு தானே ஆகணும். இல்ல, அது ஏத்துக்கிறது தப்பு இல்ல. ஆனா என்னன்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி பாத்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா, வச்சு செஞ்சம் பாத்தியா, ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு ஏய் நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுற அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தவறான விஷயம். நிச்சயமா ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் பணம் போடுறவர் இல்லையா? அதனால எங்களுடைய பர்சனல் லைஃபை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம்? அது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதுல எந்த விதமான சந்தேகம் சொல்றீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளவுதான். பிரியாபவன் சங்கரை கமிட் பண்ணது அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா. ஆனா எந்த வித ப்ரமோஷன் அவங்க வரல. எந்த வித ப்ரமோஷன்னா இப்ப பெரிய படம் ஹிட் ஆனா கூட வரமாட்டாங்க சில பேர். இப்ப அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்களை கூப்பிடலையா? இல்ல, கூப்பிட்டோம். அவங்க நியூசிலாந்துல ஏதோ பிஸியா இருக்குன்னு சொன்னாங்க ஷூட்டிங்ல. ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த டைமை வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று வருங்க. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை அங்கிருந்து நீங்க கூப்பிட்டு ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கு, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை நீங்கள் ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேற எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னன்னா அக்ரிமெண்ட்டில் நாங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் என்னை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது அப்போ இது மாதிரி பர்டிகுலரா இதுவே ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்படிதான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரக்டர் சொல்ல.